ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கனிதரும் செடி. ஆதியாகமம் 49:22 சொல்கிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அன்றன்றுள்ள அப்பம் குடும்பத்தினருக்கு எனது அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஒரு கனிதரும் செடியாய் நிலைநிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு தன் முதிர் வயதான நாட்களில் தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களாய் வெளிவந்தன. அந்த தீர்க்க தரிசனங்கள் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் பற்றிய விளங்கியது. மேலே உள்ள வசனம் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவர் கூறிய வார்த்தைகளாகும். யோசேப்பனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது எவ்வளவு துயரத்தோடு ஆரம்பித்தது என்பதை அறியலாம். யோசேப்பனுடைய தாய் அவனுக்கு பெருகுவாய் என்று அர்த்தமுடைய யோசேப்பு என்ற வார்த்தையை பெயராக சூட்டினான். என் மகனே, நீ பெருக வேண்டும், உன் எல்லைகள் விரிவடைய வேண்டும் என்பதே அந்த தாயின் வாஞ்சையாயிருந்தது. பல ஆண்டுகள் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பின்பு யோசேப்பு பிறந்ததினால் அவள் யோசேப்பின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள். ஆனால் அந்தோ யோசேப்பு சிறுவனாய் இருந்த போதே அவள் இறந்து போனாள். தாயின் அன்பை இளம் வயதில் இழப்பது எத்தனை வேதனையானது! தாயை எண்ணி யோசேப்பு எப்போதும் மனம் கசந்து அழுது கொண்டிருந்திருக்க கூடும். மாத்திரமல்ல, யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை பகையாய் பகைத்தார்கள். எல்லா பக்கமும் அனாதையைப் போல் அவன் நிற்க வேண்டியிருந்தது. ஆனாலும் நம் அருமை ஆண்டவர் எல்ஷடாய் மனம் இறங்கினார். அவர் தாயற்ற அனாதை குழந்தைகளுக்கு தாய் போல அன்பை காண்பிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49 15-16 வசனங்கள். கர்த்தர் யோசேப்பை கனிதரும் செடியாய் ஆசீர்வதிக்க விரும்பினார். இரவு நேரங்களிலெல்லாம் யோசேப்போடு உறவாட ஆரம்பித்தார். சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாயும் யோசேப்போடு பேசினார். ஒரு நாள் யோசேப்பு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக சொப்பனம் கண்டான். இன்னொரு முறை யோசேப்பு அறுத்து கொண்டு வந்த அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நிற்கிறதையும், அவனுடைய சகோதரர்கள் கொண்டு வந்த அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கி நிற்கிறதையும் யோசேப்பு தன் தரிசனத்தில் கண்டான். நம் ஆண்டவர் எத்தனை மனதுருக்கத்தோடு இனிமையான சொப்பனங்களினால் யோசேப்பை ஆற்றி தேற்றினார் பாருங்கள். அதுபோலவே இன்றைக்கும் உங்களையும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கனிதரும் திராட்சை செடியாய் நாட்டியிருக்கிறபடினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை
மத்தேயு 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கனிதரும் செடியாய் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.